உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன இந்த 4 படங்களில் எது வந்து பெஸ்ட்டான படம், எது வந்து பொங்கல் வின்னர் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ 4 படமும் என்னை கேட்டால் வந்து பெஸ்ட்டான படம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஆனால் இந்த 4 படத்தில் யாராவது ஒரு படத்தை தான் வந்து டாப் 1 பொங்கல் வின்னர் அப்படின்னு வந்து நம்ம சொல்லணும். எப்படி வந்து போன வருஷம் வந்து துணிவு வாரிசு ரிலீஸ் ஆச்சு, அதில் வந்து நம்ம 2 படமும் பார்க்கும்போது வாரிசை விட கொஞ்சம் பெட்டராக வந்து துணிவு இருந்ததுனால அதை வந்து பொங்கல் வின்னர் அப்படின்னு வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த பொங்கலில் வந்து நம்ம சொல்லணும் அப்படின்னா சோஷியல் மீடியாவில் நிறைய வந்து ஒரு டிபேட் போயிட்டுருக்கு. எது வந்து வின்னர், கேப்டன் மில்லரா இல்லை அயலானா, இல்லை மிஷன் சாப்டர் 1 இல்லை மேரி கிறிஸ்மஸா அப்படின்னு. ஸோ எத்தனை டிபேட்கள் வந்து போனாலும் ஸோ ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு படம் தான் வந்து இந்த பொங்கலில் ஷோர் ஷாட்டாக வந்து வின்னர் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது நம்ம சேனலில் நான் வந்து 4 படங்களும் பார்த்துட்டேன், தியேட்டரில் தான் பார்த்தேன். அதில் வந்து எது பெட்டராக இருந்தது அப்படின்னா கேப்டன் மில்லர் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா கேப்டன் மில்லர், அருண் மாதேஸ்வரன் அவருடைய டைரக்ஷனாக இருக்கட்டும், தனுஷ் அவர்களோட ஆக்டிங்காக இருக்கட்டும், ஓவராலாக அந்த படத்தோட மேக்கிங்காக இருக்கட்டும், எல்லாமே வந்து பெஸ்ட்டாக தான் இருந்தது. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது அப்போ மற்ற படங்கள்லாம் வந்து வேஸ்ட்டா அப்படின்னு சொல்லணும்னா மற்ற படங்களும் வந்து சூப்பராக தான் இருக்குது. ஸோ என்னை கேட்டால் ஒரு ஃபெஸ்டிவல் டைமில் இந்த மாதிரி ஜேர்னர் தான். முன்னெல்லாம் பார்த்தோம்னா இது ஏ கிளாஸ் ஆடியன்ஸு, பி கிளாஸ் ஆடியன்ஸு, சி கிளாஸ் அப்படின்னு வந்து இவங்க பார்க்குற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் இந்த பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன 4 படமும் வந்து எல்லா விதமான ஆடியன்ஸ்க்கான படம் தான். எந்த படத்தை நீங்கள் போய் பிக் பண்ணாலுமே அந்த படம் அப்படிங்கிறது ஒரு மினிமம் சாட்டிஸ்ஃபேக்ஷனை உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அயலான் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அயலானா வந்து ஒரு சூப்பர் படம் தான். ஆனால் அயலானில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா செகண்ட் ஹாஃப் அப்படிங்கிறது கொஞ்சம் ட்ரையாக ஒரு லேகாக இருந்தது தான் ஒரு பெரிய பிரச்சனை. ஆனால் அயலான் நிச்சயமாக ஒரு சிஜி ஒர்க்காக இருக்கட்டும், அந்த படத்தில் பண்ண விஎஃப்எக்ஸ், அந்த ஏலியன் பண்ணுற அந்த குட்டி குட்டி அமர்கலம், இதுக்காகவே வந்து தேட்டரில் அந்த படத்தை வந்து ஒரு வாட்டி போய் நிச்சயமாக பார்க்கலாம். ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா மிஷன் சாப்டர் 1 அயலானுடைய செகண்ட் ஹாஃபோட கம்பேர் பண்ணும்போது ஓவராலாகவே மிஷன் சாப்டர் 1 வந்து ஒரு சூப்பர் படம் அப்படின்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் அருண் விஜய் அவருடைய பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், ஏஎல் விஜய் அவருடைய டைரக்ஷனாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஜிவி பிரகாஷோடைய மியூசிக் மொத்தமாக வந்து ஒரு மிஷன் சாப்டர் 1 அந்த மிஷன்லேயே நம்மளை வந்து உட்கார வச்ச மாதிரி இருக்கும். அதை அப்படியே லைவாக நம்ம பார்க்குற மாதிரி ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் அந்தளவுக்கு வந்து சூப்பராக இருக்கும். ஸோ மிஷன் சாப்டர் 1 இந்த பொங்கலில் ஒரு நல்ல படம் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் மேரி கிறிஸ்மஸ் அந்த படமும் வந்து ஒரு சூப்பர் படம் தான். விஜய் சேதுபதி அவருடைய கெரியர்லேயே வந்து ஒரு பெஸ்ட் படம்னு சொல்லலாம். கெட்ரினா கைஃப் அவங்களோட கெரியர்லேயே வந்து அது ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் மொத்தமாக பார்க்கும்போது இந்த படம் 4மே வந்து பார்த்தோம்னா இது இந்த ஆடியன்ஸ்க்கு அந்த ஆடியன்ஸ்க்கு இல்லாமல் ஆடியன்ஸ் நீங்கள் வந்து இந்த 4 படத்தில் எதை வேணால் நீங்கள் வந்து போய் பிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களை நிச்சயமாக இந்த 4 படமுமே வந்து உங்களை நல்லா சாட்டிஸ்ஃபேக்ட் பண்ணும். ஸோ அது மாதிரி இந்த 4 படத்தில் இது பெஸ்ட்டு அது வேஸ்ட் அப்படிங்கிறத விட இந்த 4 படமே நீங்கள் வந்து தியேட்டரில் போய் ஃபேமிலியாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4 படமே உங்களை வந்து பெட்டராகவே சாட்டிஸ்ஃபைட் பண்ணும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் சொல்லிக்கிறேன். அண்டு ஒய் கேப்டன் மில்லர் பொங்கல் வின்னர் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல ரிவீல் பண்ணுறேன். படம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கதை அப்படிங்கிறது இண்டிபெண்டன்ஸ்க்கு அந்த இண்டிபெண்டன்ஸ் டைமில் நடக்குது, முன்னாடி நடக்குது. அப்படி நடக்கும்போது ஒரு பெட்டாலியனில் போய் ஒரு கேப்டன் மில்லர் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து ஜாயின் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அதுலேருந்து வராரு. நமக்கு அந்த படம் பார்க்கும்போது என்ன ஒரு ஃபீல் தந்தது, அது எல்லா வகையிலுமே அந்த படத்தில் வர மாஸ் சீன்ஸாக இருக்கட்டும், இல்லை அந்த படம் அந்த கதையாக இருக்கட்டும், அந்த கண்டென்ட்டாக இருக்கட்டும், அதில் சொன்ன விஷயம், தனுஷ் மாதிரியான ஒரு ஆக்டரோட பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், ஜிவி பிரகாஷோட மியூசிக்காக இருக்கட்டும், எல்லாமே வந்து கேப்டன் மில்லரில் ப்ளஸ் தான். அந்த கதை வேகம் அப்படிங்கிறது ஸ்டார்டிங் ஃபஸ்ட் சீனில் தனுஷோட இன்ட்ரோலேருந்து கிளைமேக்ஸ் வரைக்குமே நம்மளை வந்து அப்படியே ஒரு கேஜிஎஃப்ல ஒரு யஷ் மாதிரி அவருடைய ரோல் பார்க்குற மாதிரியோ, இல்லை ஒரு RRRல வந்து எப்படி வந்து ராம் சரணோட அந்த கேரக்டர் பார்க்குற மாதிரியோ நம்ம ஃபுல்லாகவே நம்மளை வந்து ஒரு எங்கேஜிங்காக வச்சது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒரு சீனில் வந்து பார்த்தோம்னா தனுஷ் என்ன பண்ணுவார், எல்லாரையும் வந்து ஷூட் பண்ணுவார். அவரால் வந்து சுட முடியாது, ஆனால் வேறு வழி இல்லாமல் சங்கடப்பட்டு சுடுவார். சுட்டுட்டு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அவரே தன்னை சுட்டுக்கிற மாதிரி வருவார் போயிட்டு ஒரு இடத்துல. அதை வந்து கூட இருந்த அவரோட ஃப்ரெண்டு வந்து தள்ளி விடுவார். ஸோ இது மாதிரியான சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது தான் கேப்டன் மில்லர் அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட்டான படம். இப்போ லாஸ்ட் இயர் கூட பார்த்தோம் அப்படின்னா 2023 ரீரிலீஸ் ஆன படங்களை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கமல் சாரோட ஆள வந்தான், அப்புறம் வாரணம் ஆயிரமாக இருக்கட்டும், இல்லை 3, மயக்கம் என்ன, புதுப்பேட்டை, இது மாதிரியான எல்லா படங்களும் பார்த்தோம்னா ஒரு காலகட்டத்தில் ரிலீஸ் ஆகும்போது இது இந்த ஆடியன்ஸ்க்கு இல்லை, இது அந்த ஆடியன்ஸ்க்கு இல்லை, வாரணம் ஆயிரம் வந்து போராக இருக்கும், ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி 3 வந்து நல்லா இல்லை, சைக்கோ மாதிரி இருக்குது படம், நல்லா இல்லைன்னு சொன்னாங்க. ஆள வந்தான் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் முன்னாடியே ஆள வந்தான் படத்தை எப்படி சொன்னாங்க அப்படின்னா அதெல்லாம் ஃபேமிலியோட பார்க்க முடியாத படம், வைலன்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஆள வந்தான் பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு பெஸ்ட்டான படம் அப்படின்னு சொல்லலாம். அந்த படம் ஒரு ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய படம். ஒரு அண்ணன் தம்பிக்குள்ளே இருக்கிற ஒரு பாசம், அவன் ஏன் இப்படி ஆகிறான் அந்த நந்து கேரக்டரு அப்படிங்கிற விஷயம் எல்லாமே சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க அந்த படம். அது மாதிரி இப்போ வந்து கேப்டன் மில்லர் மாதிரியான ஒரு படத்தெல்லாம் வந்து நல்லா இல்லை
அப்படின்னு வந்து படத்தை பார்க்காமலே வேணும்னே வந்து நெகட்டிவாக வந்து நிறைய விஷயங்கள் வந்து கிரியேட் பண்ணும்போது எப்படி இருக்குது அப்படின்னா, இதே படம் வந்து தனுஷ் படம் இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு ரீரிலீஸ் ஆகும்போது போயிட்டு ஃபயர் விட்டுட்டு இருப்பாங்க தியேட்டரில் உட்காந்து. ஏன் கேப்டன் மில்லர் இந்த ரிலீஸ் ஆன எல்லா படங்களையோட டாப் 1 பெஸ்ட் அப்படின்னா, அந்த படத்தில் இருக்கிற கண்டென்ட். சில விஷயங்கள் வந்து அந்த படத்தோட நம்ம அந்த ஸ்டோரியோட நம்ம இன்வால்வ் ஆகி சில விஷயங்கள், இப்போ அந்த படத்தில் வந்து கேஸ்ட் இருக்குது, இப்போ வந்து அன்டச்சபிலிட்டி இருக்குது, இன்ஈக்வாலிட்டி இருக்குது, இதெல்லாம் வந்து தூக்கி வச்சுருங்க. அது ஒரு ஓரமாக வைங்க. ஆனால் இதையும் தாண்டி அருண் மாதேஸ்வரன் அப்படிங்கிற ஒரு டைரக்டரோட அந்த மேக்கிங், அந்த படத்தில் அந்த சீனு, அவர் வச்ச ஷாட்டு எல்லாமே வந்து பார்த்தோம்னா எல்லாமே ப்ளஸ் தான். உங்களை எந்த இடத்துலையுமே வந்து அந்த படம் வந்து ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட்டும் தராது. அந்த வகையில் பார்க்கும்போது தனுஷ் அவர்களுடைய கேரக்டர்ஸாக இருக்கட்டும், அந்த படத்தில் இன்வால்வ் ஆன நிறைய ட்ராவல் பண்ண நிறைய கேரக்டர்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து இந்த படத்தில் வந்து கேப்டன் மில்லரில் பெஸ்ட்டு தான். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த பொங்கலில் ரிலீஸ் ஆன 4 படமே என்னை கேட்டால் வந்து வின்னர் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஆனால் ஓவராலாக அந்த டோர்னமெண்ட்டை வின் பண்ணி ட்ராஃபியை தூக்குனது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நிச்சயமாக தனுஷ் அவர்களுடைய கேப்டன் மில்லர் அப்படின்னு தான் சொல்லணும். அண்டு நீங்கள் இந்த 4 படம் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த படம் வந்து பெஸ்ட்டாக இருக்குது, எது வந்து இந்த 4 படங்களில் வந்து உண்மையாகவே வின்னர் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படிங்கிறத இந்த கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் பதிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கண்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.